Good morning students. Today we are going to see about blood cells. So நேற்று நம்ம பார்த்தோம் blood characteristics, functions and components of blood பார்த்தோம். இப்போ blood cells. So blood cellsல RBC, WBC, platelet இது மூணும் இருக்கிறதா நான் சொன்னேன். RBCக்கு otherwise called as erythrocyte. So more than 99% of element are formed in blood or RBCs. So bloodல வந்து RBCs வந்து 99%க்கு மேலேயே இருக்கும் அப்படின்றாங்க. These are circular non-nucleated biconcave disc. அதாவது இதனோட ஷேப் எப்படி இருக்குன்னா சர்க்குலர் ஷேப்பில் ஒரு டிஸ்க் மாதிரி தட்டை, இந்த தட்டி எறிதல்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த தட்டி எறிதல் எப்படி குவிஞ்ச மாதிரி இருக்கும். கான்கேவ் டிஸ்க்கு, பை கான்கேவ், ரெண்டு பக்கமே குவிஞ்ச மாதிரி இருக்கும். நான் நியூக்ளியேட்டடாக இருக்கும், அதாவது நியூக்ளியஸ் இல்லாமல் இருக்கும், சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். These are circular non-nucleated biconcave disc. Their diameter is about 7 micrometer to thickness is 2 micrometer. Their shape provides large surface area for gas diffusion. இது வந்து அதாவது ஆர்பிசி அப்படின்றது எரித்ரோசைட்ஸ். இந்த எரித்ரோசைட்ஸ் வந்து ஒரு லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியாவை ப்ரொவைட் பண்ணுது. ஏன்னா கேஸ் டிஃப்யூஷன் நடக்கிறதுக்கு. ஸோ இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு அவுட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, எஸ்கிரீட் தி கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு கேஸ் டிஃப்யூஷன்ற ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இந்த ஹீமோக்ளோபின் வந்து லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியாவை ப்ரொவைட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அது இல்லாமல் ப்ளட்டில் ஆக்சிஜன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த லங் வந்து ப்யூரிஃபிகேஷன் பண்ணி ஆக்சிஜனேஷன் ஆன ப்ளட்டை தான் ஃப்ளோவுக்கு வெளியில் ஃப்ளோ பம்ப் பண்ணும். அப்போது அந்த லங்குக்கு தேவையான லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியாவை கொடுக்கக்கூடியதும் இந்த ஆர்பிசிஸ் தான். ஆர்பிசி இருந்தால் மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்கும். ஆக்சிஜன் இருந்தால் தான் ப்ளட்டில் ஆக்சிஜனேட்டட் ப்ளட் கிடைக்கும். அப்போது சர்க்குலேஷன் ஃப்ளோ வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும்னு அர்த்தம். Their shape provides larger surface area for gas diffusion. Mature cells has no nucleus and other organelles. இப்போது மெச்சூரான ஆர்பிசின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் நியூக்ளியேட்டட்னு சொன்னேன். அப்போ நோ நியூக்ளியஸ் அண்ட் அதர் ஆர்கனல்ஸும் அதில் இருக்காது ஆர்பிசியில். தே கேன் நெய்தர் ப்ரொடியூஸ் நார் கேரி ஆன் எக்ஸ்டென்சிவ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. தேர் ஃபங்க்ஷனிங் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சோர்ஸ் ஆஃப் ஆல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்சைம்ஸ் அண்ட் ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து நெய்தர் ப்ரொடியூஸ் பண்ணாமலும் இருக்கலாம், கேரி பண்ணாமலும் இருக்கலாம். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு இது பண்ணாமல் விட்டுச்சுன்னா ஸோ ஃபங்க்ஷனிங் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சோர்ஸ் ஆஃப் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்சைம்ஸ். மற்ற எக்ஸிஸ்டிங் என்சைம்ஸால் அந்த ஒர்க் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்றது. அப்போ ஆர்என்ஏவும் மற்ற எக்ஸிஸ்டிங் என்சைம்ஸும் ஆல்ரெடி அதில் இருக்கும், அதை பொறுத்து அந்த ஃபங்க்ஷன் நடைபெறும். சப்போஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணாதப்போ எரித்ரோசைட் கவுண்ட் நார்மலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 to 6 million per millimeter cubed of blood. In male 5 to 5.5 million per millimeter cubed. In femaleக்கு 4.5 to 5 million per millimeter cubed. Normal erythrocyte count. Next, hemoglobin. Plasma membrane or RBCs encloses a globular protein called hemoglobin, which are synthesized before the loss of nucleus. ஸோ நியூக்ளியஸ் லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது சிந்தசிஸ் பண்ணப்படுது. பிளாஸ்மா மெம்ப்ரைனில் ஒரு ஆர்பிசி என்க்ளோஸ் ஆகியிருக்கிற ஒரு குளோபுலார் ப்ரோட்டீனுக்கு பேர் தான் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் கன்சிஸ்ட் ஆஃப் ஹீம் 5%, குளோபின் 95%. அயன் பிளேஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஹீமோக்ளோபின் அதை வந்து அயன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் கேரிஸ் ஆக்சிஜன் சப்ஸ்டன்ஸ் பை பைண்டிங் ஆக்சிஜன் and then releases it to the tissue at the appropriate time. அப்போது ஆக்சிஜன் சப்ஸ்டன்ஸை வந்து கேரி அவுட் பண்ணி ஆக்சிஜனோட அந்த பிளட்டையும் வந்து ஒரு பைண்டிங் பண்ண வைக்கிது. அப்போது வந்து அந்த டிஷ்யூலேருந்து ஹீமோக்ளோபின் ரிலீஸ் ஆகி அந்த ரிலீஸ் ஆன ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் பைண்ட் ஆகி பிளட்டில் கொடுக்குது. அப்போ பைண்டிங் ஆக்சிஜனை வந்து கேரி அவுட் பண்ணுற ஒர்க்கை வந்து ஹீமோக்ளோபின் அப்ராப்பர் டைமில் செஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். Functions of erythrocyte. The functions of erythrocytes are as follows. Transport of oxygen from lungs to body tissue. அப்போ ஆக்சிஜனை லங்ஸ்லேருந்து பாடி டிஷ்யூக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனையும்
combined with oxygen. When oxygen concentration is high and release of oxygen where concentration is low, that is the body tissue. அப்போது வேறு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருந்து அண்டு ஆக்சிஜன் ரிலீஸ் வேறு கான்சன்ட்ரேஷன் லோ ரிலீஸ் ஆகும்போது, ஸோ ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும்போது ஹையர் கான்சன்ட்ரேஷனும் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும்போது, அதாவது பாடி டிஷ்யூலேருந்து ரிலீஸ் ஆகி லங்குக்குள்ளே போகும் இல்லையா, அப்போ வந்து லோவாகவும் கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம் ஆர்பிசியோட கான்சன்ட்ரேஷன். ஹீமோக்ளோபின் ஆல்சோ கேரிஸ் வேஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த டிஷ்யூ டு தி லங்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ லங்ஸுக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற ஒரு இதை கொண்டு போய் லங்குக்குள்ளே என்ட்ராகும்போது தான் லங் வந்து ஆக்சிஜனை வந்து பைண்ட் பண்ண வச்சு அது வந்து ஒரு ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக வெளியில் பம்ப் ஆகப்படுதுன்னு அர்த்தம். ஸோ ஹீமோக்ளோபின் ஆல்சோ கேரிஸ் வேஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த டிஷ்யூஸ் டு தி லங்ஸுக்கு செலுத்துகிறது. வேர் தி கார்பன் டை ஆக்சைடு இஸ் எக்ஸ்பயர்டு. பை ரிமூவிங் கார்பன் டை ஆக்சைடு ஹீமோக்ளோபின் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் இன் பிளட். அப்போ அந்த டிஷ்யூஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த ஹீமோக்ளோபின் அந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸை வந்து பிளட்டில் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸை செய்கிறதா இருக்குது. ஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின் இஸ் கால்டு ஆக்சி ஹீமோக்ளோபின் விச் ப்ரொவைட்ஸ் கலர் டு பிளட். அப்போ ஆக்சினேட்டட் ஹீமோக்ளோபின் தான் ஆக்சி ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்க. அந்த ஆக்சி ஹீமோக்ளோபின் இருந்தால் மட்டும்தான் பிளட் வந்து ரெட் கலரில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ரெட் கலரை கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் ஆக்சி ஹீமோக்ளோபின். எரித்ரோசைட் ப்ரொடக்ஷன். தி ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்பிசி இஸ் நோன் அஸ் எரித்ரோபயாசிஸ். அந்த எரித்ரோசைட் ப்ரொடக்ஷன் நடக்குது இல்லையா, அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் எரித்ரோபயாசிஸ். இந்த ப்ராசஸ் எங்கே நடக்க ஆரம்பிக்குதுன்னா, பிஃபோர் பர்த் தீஸ் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ்ட் ப்ரைமர்லி இன் லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் டூரிங் 5th month ஆஃப் ஃபீட்டல் லைஃப். ஃபீட்டஸாக இருக்கும் போதே 5th month, அதாவது ஒரு 20 weeksக்கு ஆஃப்டர் டியூரிங் 5th month ஆஃப் ஃபீட்டல் லைஃப்பில் இந்த பிளட் செல்ஸ் வந்து லிவர்லேயும் ஸ்ப்ளீன்லேயும் ப்ரொடக்ஷன் ஆகப்படுது. பிளட் செல் ப்ரொடக்ஷன் டிக்ரீசஸ் இன் த சைட் அண்ட் இன்க்ரீசஸ் இன் தி போன் மேரோ கேவிட்டி. அப்போ போன் மேரோ கேவிட்டியில் அந்த பிளட் செல் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும். லிவர் ஸ்ப்ளீனில் குறைவான அளவுக்கு அது ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். போன் மேரோ கேவிட்டியில் இன்க்ரீஸாக இருக்கும். After birth, RBCs are manufactured primarily and continuously in red bone marrow, especially in vertebra, ribs, sternum, pelvis, upper ends of femur and humerus. So இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா போன் தான். வெர்டிப்ரான்றது போன், ரிப்ஸ்ன்றது போன், ஸ்டர்னம்ன்றது ஒரு போன், பெல்விஸ்ன்றது ஒரு போன், அப்புறம் ஃபீமரில் அப்பர் எண்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும், அதுக்கடுத்து ஹியூமரஸில் இருக்கக்கூடிய அப்பர் எண்ட்லேயும் இந்த ஆர்பிசிஸ் வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணப்படும், அதை ப்ரொடக்ஷன் ஆகப்படும்னு அர்த்தம். எரித்ரோசைட்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் ஸ்டெம் செல்ஸ் ஆர் ஹீமோசைட்டோபிளாஸ்ட் ப்ரெசன்ட் இன் தி ரெட் போன் மேரோ. அப்போது எங்கே டெவலப் ஆகுது, ஸ்டெம் செல்லிருந்தே அது வந்து ப்ரொடக்ஷன் நடக்குது, அதான் ஃபீட்டல் லைஃப்லேருந்தேன்னு சொன்னேன். தீஸ் செல்ஸ் பிகம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளட் செல்ஸ். இப்போது இந்த ஆர்பிசிஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளட் செல்ஸ் வந்து இருக்கிறதுக்கு இருக்குது. அந்த எரித்ரோசைட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் சம் செல்ஸ் வந்து டெவலப் ஆகி ஸ்டேஜாக மாறிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பிக்சர் ஹீமோசைட்டோபிளாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்குது. அப்போ அதனோட வடிவம் எப்படி இருக்குன்னு பாரு, அது பேர் ஸ்டெம் செல். நெக்ஸ்ட் வந்து ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட். ஹியூமோசைட்டோபிளாஸ்ட் எரித்ரோசைட்டோபிளாஸ்டாக மாறதுக்கு முன்னாடி ப்ரோவாக இருக்குது. அப்புறம் ஏர்லி எரித்ரோபிளாஸ்ட், லேட் எரித்ரோபிளாஸ்ட், நார்மோபிளாஸ்ட், அதுக்கடுத்து ரெட்டிகுலோசைட் ஆகி ரெட்டிகுலோசைட் வந்து எரித்ரோசைட்டாக மாறுது. இதில் என்ன நடக்குன்னா, ஸ்டெம் செல் கமிட்டட் செல்லாக மாறும்போது டெவலப்மெண்டல் பேத்வே வந்து ஃபேஸ் 1ல் ரிபோசோம் சிந்தசிஸ், ஃபேஸ் 2ல் ஹீமோக்ளோபின் அக்குமுலேஷன், ஃபேஸ் 3ல் எஜெக்ஷன் ஆஃப் நியூக்ளியஸ். எஜெக்ஷன் இல்லை, அந்த எஜெக்ஷன் மீன்ஸ் அதை வந்து ரிமூவ் பண்ணுறது. அப்போ இந்த நியூக்ளியஸ் ரிமூவ் ஆன பிறகு தான் நான் நியூக்ளியேட்டடாக அது ஒரு மெச்சூர் செல்லாக ஃபார்ம் ஆகுது. அந்த செல்லுக்கு பேர் தான் எரித்ரோசைட். Certain nutrients are necessary for the production of RBCs. இப்போ இந்த RBC ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் சம் நியூட்ரியண்ட்டு தேவைப்படுது. அது என்னென்ன நியூட்ரியன்ட்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் such as other proteins for the production of heme வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு some other proteins-உம் அமினோ ஆசிட்ஸ் தான் மெயின்லி எசென்ஷியல் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் RBCs. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரிபோஃப்ளோவின், folic acid are required in trace amount.
இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்சஸ், அதாவது ஃபோலிக் ஆசிட், ரிபோஃப்ளவின், இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸும் ட்ரேஸாக தேவைப்படுது, நெசசரி. தே ஆர் நெசசரி ஃபார் தி மெச்சுரேஷன் ஆஃப் செல். வைட்டமின் B6 இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி சிந்தசிஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின். அப்போ விட்டமின் B6ம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆர்பிசிஸ் வந்து நல்ல மெச்சுரேஷன்ஸ் ஆகும். அதாவது ஹீமோக்ளோபின் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விட்டமின் பார்த்தீங்கன்னா விட்டமின் B6. இந்த ஆர்பிசிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கும். அப்புறம் திரும்பவும் அதை அழிஞ்சிட்டு திரும்ப வேறு ஒரு நியூ ஆர்பிசிஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 80 to 120 days இருக்கும். இந்த ப்ரொடக்ஷனும் இந்த டிஸ்ட்ரக்ஷனும் மெயின்டைன் பண்ணுறது ஒரு ஈக்குவல் ரேட்டில் இருக்கணும். இத்தனை ஆர்பிசிஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகப்படுத்தினா அத்தனை ஆர்பிசிஸும் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் ஆகி திரும்ப நியூவாக ஃபார்ம் ஆகும். அப்போ ஈக்குவல் ரேட்டில் இந்த மெயின்டைன் ஆகும். இந்த மெயின் ஆர்கன் வேர் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர்பிசி occurs is spleen. WBC, leukocyte. It is the larger blood cells. WBC have a nuclei. WBCல nuclei இருக்கும். இது வந்து larger blood cell able to move independently. இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகும். இதில் வந்து த்ரூ blood vesselsலையும் டிஷ்யூஸ்லேயும் பாஸ் ஆகும். WBC are classified into 2 groups, granulocyte and agranulocyte. granulocyteல வந்து மோஸ்ட் நியூமரஸ் WBC வந்து granulocyteன்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக காணப்படுறது granulocyte தான். பிகாஸ் தே கண்டெயின் லார்ஜர் நம்பர் ஆஃப் கிரானியூல்ஸ் இன் தி சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்தில் லார்ஜர் நம்பர் ஆஃப் கிரானியூல்ஸ் இருக்கிறதால தான் இது granulocyte. அவுட் சைட் தே ஹாவ் மல்டி லோப்டு நியூக்ளை. இதில் அவுட் சைடில் வந்து நியூக்ளை வந்து ப்ரெசன்ட் மல்டி லோப்டாக இருக்கும்னு அர்த்தம். granulocyte have lobed nuclei. They are the 3 types: neutrophil, basophil, eosinophil. neutrophil, basophil, eosinophil. ஸோ கிரானுலோசைட்ஸில் நீங்கள் நியூட்ரோஃபில், யூசனோஃபில், பேசோஃபில் இந்த பிக்சர்ஸில் பாருங்கள். These are bagocytes. These are bagocytes that engulf and destroy microorganisms and other bacteria. Granule inside the cytoplasm are the packet of isosomes that ingest the foreign material, break down them and finally destroy them. அப்போ கிரானில் வந்து சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த பேக்கெட் ஆஃப் ஐசோசோம் வந்து அந்த ஃபாரின் மெட்டீரியலை இன்கல்ஃப் பண்ணப்படுது, அதாவது இன்ஜெஸ்ட் பண்ணப்படுது. அப்படி பண்ணும்போது பிரேக் டவுன் தம், அதே பிரேக் டவுன் ஆகி திரும்ப ஃபைனலாக அது டிஸ்ட்ராயும் ஆகிடும். இந்த நியூக்ளியை ஆஃப் நியூட்ரோஃபில் ஆர் ஆஃப் 2 to 6 லோப்ஸ். அந்த மல்டி லோபுன்னு சொன்ன இல்லையா, அந்த நியூட்ரோஃபில்லில் நியூக்ளியினாக இருக்குது. எத்தனை லோபாக இருக்குது? 2 to 6 லோப்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நியூட்ரோஃபிலோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, திஸ் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஃபாரின் மெட்டீரியல் வேன் கெயின் entry to the body. சம் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் உள்ளே என்ட்ராகும்போது இந்த WBCலே இருக்கக்கூடிய இந்த நியூட்ரோஃபில் தான் அகெயின்ஸ்ட் ஒரு ஆக்ஷனை செய்யக்கூடியது, ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை செய்யக்கூடியதாக இருக்குது. டு ரிமூவ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், எக்ஸாம்பிள் செல் டெப்ரிஸ். இதெல்லாம் பிரேக் டவுன் ஆகி டெஸ்ட்ராய் ஆன சம் டெப்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, செல்லோட டெப்ரிஸ் தேவையில்லாத அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நியூட்ரோஃபில் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பேசோஃபில். தீஸ் ஆர் பைலோப் elongated irregularly shaped nucleus found in the form of basophils. Granules are ரவுண்ட் இன் ஷேப் அண்டு வேரியபிள் இன் சைஸ். இந்த கிரானியூல் வந்து ரவுண்ட் இன் ஷேப்பில் இருக்கும், சைஸ் வந்து வேரியபிளாக இருக்கும். தீஸ் செல்ஸ் கண்டைன் ஹெப்பாரின் விச் ப்ரிவென்ட்ஸ் கிளாட்டிங் ஆஃப் பிளட் அண்டு ஹிஸ்டமின் ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு ஹிஸ்டமினும் கிளாட்டிங் ஆஃப் பிளட்டுன்ற ஒரு ப்ராசஸை நடக்காமல், அதாவது ஃப்ளோ இருக்கணும்னா கிளாட்டிங் நடக்காமல் இருக்கணும், எந்த இடத்துலையும் கிளாட் ஃபார்மேஷன் ஆகாமல் இருக்கக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ஆர் சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் ஹெப்பாரின். ஸோ இப்போ சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து கிளாட் ஆகும் பிளட்டு, அந்த கிளாட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் ஹெப்பாரின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷனை நம்ம கொடுப்பாங்க. நீங்கள் வார்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த நேம்லாம் இங்கே தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஹெப்பாரின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த செல்ஸில் இருக்கும் அப்படின்றது எந்த செல்? பேசோஃபில்ஸ். பேசோஃபில்ஸ் plays an important role in providing immunity against parasite. பேராசைட் இன்ஃபெக்ஷன்லாம் வந்ததுன்னா அதை அகேன்ஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்யூனிட்டியை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கையும் இந்த பேசோஃபில் தான் செய்யும். நெக்ஸ்ட்டு ஈசனோஃபில். தீஸ் செல்ஸ் ஹாவ் எ பி ஷேப்டு நியூக்ளியை யூஸ்வலி ஹாவ் 2 லோப்ஸ்.
லார்ஜ் கிரானியூல்ஸ் ஆர் present in cytoplasm. கிரானியூல்ஸ் லார்ஜராக இருக்கும் சைஸில். ஈஸ்னோஃபில்ஸ் ஆர் ஆல்சோ பேகோசைட்டிக். their amount increases during allergic reaction. எனி அலர்ஜிக் ரியாக்ஷன் சம் ஆஸ்துமா இல்லை வீசிங் இல்லை ஒரு ஸ்னீசிங் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி டைமில் ஒரு பேகோசைட்டிக் ஆக்ஷனை பண்ணக்கூடிய ஒரு செல் வந்து ஈஸ்னோஃபில் தான். அப்போ அந்த ஈஸ்னோஃபில் வந்து கவுண்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வீசிங் ஆஸ்துமா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன்க்ரீசஸ் எப்போ ஆகும்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து அதிகமாகிடும்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு ப்ளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ளட் டெஸ்ட் பண்ணும்போது ஈஸ்னோஃபில் கவுண்ட் அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க. அந்த கவுண்ட் இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது தொடர்ந்து ஒரு கண்டினியூஸ் காஃப் இருக்கும், இல்லை வீசிங் இருக்கும், அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கும். அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்போ இன்வெஸ்டிகேஷனில் ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இட் கண்டைன்ஸ் சர்டன் ப்ரோட்டீன்ஸ் கால்டு plasminogen, which is the precursor of plasmin, which break down the fibrin and help to dissolve blood clot. அப்போ அந்த blood clot-ஐ வந்து டிசால்வ் பண்ணக்கூடியதா. அப்புறம் ஃபைப்ரின் ஒன்று இருந்தால் தான் பிளட்டு வந்து கிளாட் ஆகிற ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ அந்த ஃபைப்ரினை வந்து பிரேக் டவுன் பண்ணி இந்த ஃப்ளோ ஆஃப் பிளட்டை வந்து கரெக்டாக, அதாவது கிளாட் ஆகாமல் பார்த்துக்கூடியதா இந்த ப்ரிகர்சர் ஆஃப் பிளாஸ்மின். இந்த பிளாஸ்மின் இருந்தால் ஸோ ஃப்ளூயிடாகவே இருக்கும் பிளட்டுன்னு அர்த்தம். கிளாட்டிங் ஃபங்க்ஷன் அங்கே நடக்காது. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது கிரானுலோசைட். another one ஏ கிரானுலோசைட். ஏ கிரானுலோசைட்டுன்றது டபிள்யூபிசியில் 20-30% ஆஃப் இருக்கும். இது வந்து ஃபியூ நான் ஸ்பெசிஃபிக் லைசோசோம் கிரானியூல் இன் சைட்டோபிளாசம், அதாவது ஃபியூ நான் ஸ்பெசிஃபிக் லைசோசோம் கிரானியூல் இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸில் இருக்கிறதா ஏ கிரானுலோசைட். அப்போ கிரானியூலும் இதில் இல்லைன்னு அர்த்தம். non-specific lysosome granule in cytoplasm. These are of two types, monocytes and lymphocytes. லிம்போசைட் எப்படி இருக்கும், மோனோசைட் எப்படி இருக்கும்னு நீங்கள் பிக்சர் பாருங்கள். மோனோசைட்னா என்ன, இது லார்ஜஸ்ட் பிளட் செல், மொபைலாக இருக்கும், பேகோசைட்டிக் அண்டு மோனோநியூக்ளியர் செல்லாக இருக்கும். மேக்ரோபேஜஸ் ஃபார்ம் an important portion of the ரெட்டிகுலோ எண்டோதெலியல் சிஸ்டம். இந்த மேக்ரோபேஜஸ்க்கு வந்து ஃபார்ம் ஆகும் சம் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் ஆஃப் தி ரெட்டிகுலோ எண்டோதெலியல் சிஸ்டத்தில் இந்த மோனோசைட்ஸ் ஃபார்ம் ஆகும். தீஸ் லைவ்ஸ் இன் தி லிவர், லங்ஸ், லிம்ப் நோட் அண்ட் தைமஸ் கிளாண்ட், போன் மேரோ. எங்கெங்கெல்லாம் இது ப்ரொடக்ஷன் ஆகுது, எங்கெல்லாம் இதில் லைஃப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. லைஸ்னால் அதில் அந்த இடத்துலலாம் இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். தீஸ் லைஸ் இன் தி லிவர், லங்ஸ், லிம்ப் நோட், தைமஸ் கிளாண்ட், போன் மேரோ. Lymphocytes. These are smaller size cells, mononuclear. Nucleus is small and slightly indented. Lymphocytes are of two types, B lymphocytes, T lymphocytes. B lymphocytes originate in bone marrow. These cells produce antibody against specific antigen. ஒரு ஆன்டிஜன் உள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னா அந்த ஆன்டிஜன் நமக்கு வந்து அந்த பாடிக்கு வந்து ஒரு எதிரியாக இருக்குது அப்படின்னா அதை தடுக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை உருவாக்குறதுக்கு பேர் தான் ஆன்டிபாடி. அப்போ அந்த சப்ஸ்டன்ஸை உருவாக்குறதோட வேலை யார் செய்கிறாங்கன்னா லிம்போசைட் செல் செய்யுது. இந்த லிம்போசைட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி அகெயின்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். ஆன்டிஜன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு என்ட்ராகக்கூடிய ஒரு ஆர்கானிசமோ இல்லை சம் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸோ ஏதோ ஒன்று இருந்தால் ஆன்டிஜன் சொல்லுவாங்க. அந்த ஆன்டிஜனை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுறதோட யாரோட வேலைன்னா லிம்போசைட்ஸோட வேலை. டி லிம்போசைட்ஸ் அட்டாச் டு தி பாக்டீரியா, பாய்சன் அண்ட் கெமிக்கல் டெப்ரிஸ். ஸோ பாக்டீரியாவோட அட்டாச் ஆகி அது ஒரு கெமிக்கல் டெப்ரிஸை வந்து உண்டு பண்ணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு அர்த்தம் டி லிம்போசைட்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் டபிள்யூபிசி. இப்போ டபிள்யூபிசி எங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் ஆகுது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னான்னு பார்க்கலான்னா லீகோபொயாசிஸ். இப்போ ஆர்பிசி ப்ரொடக்ஷனுக்கு நான் சொன்னேன் எரித்ரோபொயாசிஸ். டபிள்யூபிசி ப்ரொடக்ஷனுக்கு நேம் வந்து லீகோபொயாசிஸ். டபிள்யூபிசி ஆரிஜினேட் ஃப்ரம் ஹீமோபிளாஸ்ட் இன் தி போன் மேரோ. இப்போ போன் மேரோவில் இருக்கக்கூடிய ஹியூமோபிளாஸ்டில் இருந்து தான் இந்த டபிள்யூபிசி ஃபார்ம் ஆகுது. திஸ் ப்ராசஸ் ஆல்சோ அக்கர்ஸ் இன் தி லிம்பாய்ட் டிஷ்யூ சச் ஆஸ் லிம்ப் நோடு, ஸ்பெயின் அண்ட் டான்சில்ஸ். ஸோ டான்சிலில், ஸ்ப்ளீனில், லிம்ப் நோடு எங்கெல்லாம் இருக்குதோ லிம்ப்னோ அங்கே எல்லாமே அந்த லிம்பாய்ட் டிஷ்யூஸ் இருக்கும். அந்த லிம்பாய்ட் டிஷ்யூஸில் இந்த ப்ராசஸ் நடக்குது. என்ன ப்ராசஸ்? லீகோபொயாசிஸ், அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் டபிள்யூபிசி. நெக்ஸ்ட் ஒன் பிளேட்லெட்ஸ். ஆர்பிசி பார்த்தோம், டபிள்யூபிசி பார்த்தோம். இப்போ பிளேட்லெட்ஸ்க்கு இன்னொரு பேர் த்ரோம்போசைட்ஸ்.
These cells are flat like a plate. ஃப்ளாட்டாக இருக்கும், பிளேட் மாதிரி இருக்கும்னு அர்த்தம். பிளேட்லெட்ஸ், பிளேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளேட் ஷேப்பில் இருக்கும். பிளேட்லெட்ஸ் ஆர் ஸ்மால் நான் நியூக்ளியேட்டட் டிஸ்க் ஆஃப் டயாமீட்டர் 2.5 micrometer. Cytoplasm contains many granules. Normal value 2,50,000 to 4 lakhs per millimeter cubed. அதாவது ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு நார்மல் வேல்யூ ஆஃப் பிளேட்லெட் வந்து 2.5 லேக்லேருந்து 4 lakhs வரைக்கும் பர் எம்எல், அதாவது மில்லிமீட்டர் க்யூப்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளேட்லெட்ஸ். இட் ஸ்டார்ட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிளட் கிளாட்டிங். இந்த பிளேட்லெட்டுன்ற ஒன்று இருக்கிறதால தான் அந்த பிளட் கிளாட்டிங்ன்ற ப்ராசஸ் நடக்குது. கிரானியூல் இன் திஸ் சைட்டோபிளாசம் கண்டென்ஸ் தி கெமிக்கல்ஸ் தட் ப்ரொமோட்ஸ் பிளட் கிளாட்டிங். அப்போ அந்த சைட்டோபிளாஸில் இருக்க கிரானியூல்ஸ் வந்து சம் கெமிக்கல்ஸை வந்து அதனுடைய இதை வச்சுருக்கு. அந்த கெமிக்கல்ஸ் தான் இந்த பிளட் கிளாட்டிங் என்ற ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆஃப்டர் என்டரிங் தி பிளட் ஸ்ட்ரீம், பிளேட்லெட் பிகன் டு ஸ்டோர் தி கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தட் கேன் பி ரிலீஸ்ட் டு ரிப்பேர் தி ஸ்லைட்லி டேமேஜ்டு பிளட் வெசல்ஸ். ஸோ எனி இன்ஜுரி இல்லைன்னா ஏதோ ஒரு பிளட் வெசல்ஸில் டேமேஜ் நடக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு அரிப்பு மாதிரி புண்ணு மாதிரி ஏதோ ஒன்று உருவாகுது பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொன்னால் அதை ஹீல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸை இந்த பிளேட்லெட் உள்ளே என்ட்ரு ஆகி அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த எங்கெல்லாம் ஸ்லைட்லி டேமேஜ் ஆகிருக்கோ பிளட் வெசல்ஸை அதை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளட் செல்ஸ் ஆர் 7 to 10 days. ஸோ ஆர்பிசிக்கு எவ்வளோ பார்த்தோம், 80 to 120 daysன்னு சொன்னோம். 120 days லைஃப் ஸ்பேன் வந்து ஆர்பிசிக்கு. பிளேட்லெட்டுக்கு வந்து 7 to 10 days. இட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் இஸ் டன் பை மேக்ரோபேஜஸ் செல்ஸ் இன் ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீனில் இதனோட டிஸ்ட்ரக்ஷன்ற ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். 7லேருந்து 10 நாளுக்குள்ளே அது டிஸ்ட்ரக்ஷன் ஆகி திரும்ப நியூவாக ஃபார்ம் ஆகும். ஹீமோஸ்டேசிஸ். ஹீமோஸ்டேசிஸ் இஸ் an arrest of bleeding or of circulation. அதாவது ஒரு ப்ளீடிங் நடக்குது அப்படின்னா சர்க்குலேஷன் வெளியில் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அரெஸ்ட் அப்படின்னா என்னது, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணப்படுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அரெஸ்ட் ஆஃப் ப்ளீடிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹீமோஸ்டேசிஸ். இட் இஸ் ஹீமோன்னு வந்தாவே பிளட்டுன்னு ஆகுது. ஸ்டேசிஸ் அப்படின்னாவே அது வந்து ஒரு ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு, அதாவது உறைஞ்சிடுச்சு, கிளாட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ளீடிங் ஆகாமல் நிற்குதுன்னு அர்த்தம். It is a specific type of hemostasis. Hemostasis mechanism has 3 types: vasoconstrictive phase, platelet aggregation or platelet plug formation, blood coagulation or blood clotting, next fibrinolysis. இந்த 4 நீங்கள் திரும்ப சொல்லி பாருங்கள். vasoconstriction, platelet aggregation or platelet plug formation, platelet plug formation. next வந்து blood coagulation நடக்குது, அதுக்கப்புறம் fibrinolysis. vasoconstrictive phase என்னென்ன நடக்குன்னு பார்க்கணுன்னா, ரிவர்சபிள் ஸ்டிமுலேஷன் ஆஃப் தி வாஸ்குலர் டோன் ஆஃப் மஸ்குலர் ரெட்டினல் ஆர்ட்ரிஸ் ஆஸ் அன் ஆட்டோ ரெகுலேட்டரி மெக்கானிசம். அதாவது அந்த வாஸ்குலர் டோன் ஆஃப் மஸ்குலர் ரெட்டினல் ஆர்ட்ரிஸில் அந்த வாஸ்குலர் டோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற வேலையை வந்து ரிவர்ஸ் பண்ணி ஆட்டோ ரெகுலேட்டரி மெக்கானிசம் மூலமாக இது நடக்குதுன்னு அர்த்தம். ப்ரொலாங்டு பிளட் ப்ரெஷர் எலிவேஷன், அப்போ பிளட் ப்ரெஷர் வந்து எலிவேட் ஆகுது. டெஃபனிட் நேரோயிங் ஆஞ்சியோடென்சின் 2 ஆர் வேசோப்ரெசின் அப்படின்றது ரெண்டுமே ஹார்மோன்ஸ் மாதிரி தான் சப்ஸ்டன்சஸ். இது கெமிக்கல் ரியாக்ஷனை செய்கிறதுக்கு அந்த வாஸ்குலர் லியூமன் அட் தி ப்ரீ கேபிலரி லெவல் அக்கர்ஸ். ப்ரீ கேபிலரி லெவல் அக்கர்ஸ் மீன்ஸ் ஸோ ஆர்ட்ரி அண்டு வெயின் இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு நாளங்கள் பேர் இது ப்ரீ கெப்பலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீ கெப்பலரி லெவல்லே வந்து அந்த லியூமன்லே அந்த வாஸ்குலார் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலையே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்த உதவுதுன்னு அர்த்தம். வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன், வேசோன்னாவே நீங்கள் பிளட் வெசல் நமக்கு வந்துடணும். பிளட் வெசல்ஸை வந்து நேரோயிங் பண்ணுது. அந்த நேரோயிங் பண்ணும்போது மட்டும்தான் பிளட் வந்து கிளாட் ஆகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். பிளேட்லெட் ஃப்ளக் ஃபார்மேஷன். அந்த பிளேட்லெட்ன்றது ஒரு செல்ஸ். அப்போ அந்த செல்ஸ் வந்து கிளம்ப் டு ஈச் அதர், ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று வந்து கிளம்ப் ஆகி ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆகும். கிளஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொத்தாக தனித்தனியாக அது வந்து ஒரு கிளம்ப் ஃபார்ம் ஆகுது. ரிலீஸ் அதர் சப்ஸ்டன்சஸ் இன்க்ளூடிங் அடினோசின் டைபாஸ்பேட்,
which attract more platelets to the side passing platelets stick to those already at the damaged vessel and they too release their chemicals. அப்போ அதிகமான கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும். அப்போ ரிலீஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வெசல்ஸ் வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆகிருக்கு. அந்த டேமேஜ் ஆகிருக்க இடத்துலையும் அந்த பிளேட்லெட் வந்து பாஸ் ஆகி அதை அட்ராக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் அடினோசின் டைபாஸ்பேட். This is a positive feedback system by which many platelets rapidly arrive at the site of vascular damage and quickly form a temporarily seal the platelet plug. இப்போ எந்த ஒரு blood vesselsல எங்கே ஒரு லீக்கேஜ் அதாவது இன்ஜுரி ஆகி டேமேஜ் ஆகிருக்கும் அந்த வாஸ்குலர் டேமேஜ் ஆன அந்த இடத்துக்கு ரேப்பிடாக சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்கிறதுக்கு பேர் தான் பிளேட்லெட் ஃப்ளக் ஃபார்மேஷன். இந்த ஃபங்க்ஷன் எது செய்யுது? பிளேட்லெட்ஸ். blood coagulation or blood clotting. Third one process வந்து blood coagulation ஆகுது. Blood clotting mechanism consists of a series of chemical reactions. Damage to the endothelium and a platelet trigger a series of events in which prothrombin activate or thromboplastin is released. அந்த blood coagulation ஆகணும் அப்படின்னு சொன்னால் எண்டோத்திலியம் அந்த இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே, அதனால தான் blood வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. அந்த ப்ளக் ஃபார்ம் ஆன பிறகு இந்த எப்போ எண்டோத்திலியம் டேமேஜ் ஆகிறதால பிளேட்லெட் என்ன பண்ணுது? ஒரு ட்ரிகர், ஒரு தூண்டுதலை உண்டு பண்ணுது. சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் விச் ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட் ஆகும், அதே சமயத்தில் த்ராம்போபிளாஸ்டினும் ரிலீஸ் ஆகும். திஸ் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் டேமேஜ்டு டிஷ்யூ. அந்த டேமேஜ்டு டிஷ்யூலேருந்து த்ராம்போபிளாஸ்டின் அப்படின்றது ரிலீஸ் ஆகுது. த்ராம்போபிளாஸ்டின் கம்பைன்டு வித் calcium ion to convert inactive plasma protein prothrombin into an active enzyme thrombin. த்ரோம்போபிளாஸ்டின்றது ரிலீஸ் ஆன பிறகு டேமேஜ் டிஷ்யூலேருந்து ரிலீஸ் ஆகி கால்சியம் அயானோட கன்வெர்ட் ஆகி இன்ஆக்டிவ் பிளாஸ்மா ப்ரோட்டீனாக மாறுது. இன்ஆக்டிவ் பிளாஸ்மா ப்ரோட்டீன்றதான் ப்ரோத்ராம்பின் இன்டு அன் ஆக்டிவ் என்சைம் த்ராம்பினாக மாறுது. ப்ரோத்ராம்பின் த்ராம்பினாக கன்வெர்ட் ஆகிடுது. Thrombin act as a catalyst to convert the soluble plasma protein fibrinogen into insoluble proteins fibrin. அப்போது அந்த soluble plasma protein fibrinogen, அந்த fibrinogen சாலிபிளாக இருக்கும், இன்சாலிபிள் ப்ரோட்டீனாக மாறும். அதுனா எது? ஃபைப்ரின். அப்போது soluble protein fibrinogen into insoluble protein fibrin. Fibrin traps the blood cell and forms the blood clot. அப்போ அந்த பிளட் செல்லில் அந்த ஃபைப்ரின் வந்து ட்ராப் பண்ணப்படுது, வடிகட்டுற மாதிரி நிற்குதுன்னு அர்த்தம். அப்போது ஒரு பிளட் கிளாட் வந்து ஃபார்ம் ஆகிடுது மேலாக ஒரு அந்த ட்ராப் ஆன பிளட் செல்ஸ்லாம் சேர்ந்து கிளாட் ஃபார்ம் ஆகுது. அந்த கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த ஃபைப்ரின். த்ராம்பின் ஆல்சோ ஆக்டிவேட் ஃபேக்டர் 8, தட் இஸ் ஃபைப்ரின் ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர் விச் strengthens and stabilizes the fibrin thread into a slat. அப்போ அந்த ஸ்லாட்டுக்கு அந்த ஃபைப்ரின் வந்து இருக்கிறதால தான் ஒரு ஸ்ட்ரென்த்தன் ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணுது. அப்போ ஃபைப்ரின் ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர் அப்படின்றது எது? ஃபேக்டர் 8 ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். அந்த 8 ஃபேக்டரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் த்ராம்பின். தீஸ் ஃபேக்டர்ஸ் அக்கர்ஸ் இன் பிளாஸ்மாவிலே இந்த ஃபேக்டர்ஸ் நடந்துகிட்ருக்கும். இட் இஸ் ஆல்சோ ரிலீஸ் பை பிளேட்லெட் ட்ராப்ட் இன் தி கிளாட். அப்போ அந்த பிளேட்லெட் வந்து ட்ராப் ஆகி கிளாட்டாக ஃபார்ம் ஆகிடுது. அதுதான் பிளட் கிளாட்டிங். ஃபைப்ரினோலைசிஸ். இப்போ அந்த ஃபைப்ரின் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த ஃபைப்ரின் திரும்ப லைசிஸ் ஆனால் தான் ப்ளீடிங்ன்ற ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். அப்போ அந்த கிளாட் ஆச்சு இல்லையா, பிளட் கிளாட்டு நடந்தது. அந்த பிளட் கிளாட்டை வந்து உடைக்கக்கூடிய ஒரு செயலுக்கு பேர் தான் ஃபைப்ரினோலைசிஸ். இட் இஸ் a physiological mechanism that dissolve the clot. After the clot has formed, there is a process of removing it. அப்போது அந்த கிளாட் ஃபார்ம் ஆன பிறகு திரும்ப அதை ரிமூவ் பண்ணணும். பிளாஸ்மினோஜன் கன்வெர்டட் டு பிளாஸ்மின் பை ஆக்டிவேட்டர் ரிலீஸ்டு ஃப்ரம் தி எண்டோத்திலியல் செல். பிளாஸ்மின் இனிஷியேட்ஸ் தி பிரேக் டவுன் ஆஃப் ஃபைப்ரினோஜன். அந்த ஃபைப்ரினோஜனை வந்து பிரேக் டவுன் பண்ணுற ஒரு ஒர்க்கை பண்ணுறது பிளாஸ்மின். தீஸ் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் வேஸ்ட் மெட்டீரியல் அண்ட் ரிமூவ்டு பை பேகோசைட்ஸ். இப்போது இந்த ஃபைப்ரின் அப்படின்ற ஒரு இது ஃபைப்ரினோஜனை பிரேக் டவுன் பண்ணி இந்த பிளாஸ்மின்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் செய்யுது. இந்த பிளாஸ்மின் வந்து சம் வேஸ்ட் மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணி பேகோசைட்ஸுன்ற ப்ராசஸ் மூலமாக வேஸ்ட் மெட்டீரியல் ரிமூவ் ஆகப்படுது.
பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம் நம்ம ஃபைப்ரினோஜன் ப்ரோத்ராம்பின் டிஷ்யூ ஃபேக்டர் கால்சியம் அயான் லயபிள் ஃபேக்டர் ப்ரோ ஆசிலரின் ஏசி குளோபுலின் ஸ்டேபிள் ஃபேக்டர் ப்ரோ கன்வர்டன் ஆன்டி ஹீமோஃபிலிக் குளோபுலின் கிறிஸ்டமஸ் ஃபேக்டர் அதுக்கடுத்து ஸ்டெரட் ப்ரோவர் ஃபேக்டர் பிளாஸ்மா த்ராம்போபிளாஸ்டின் ஆன்டிசிடென்ட் ஃபேக்டர்ஸின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எகமான் ஃபேக்டர் ஃபைப்ரின் ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர் இதெல்லாம் நீங்கள் பின்னாடி நிறைய படிக்கும்போது தான் தெரியும் இந்த ஃபேக்டர்ஸ் நேம்லாம். ஸோ ஃபேக்டர்ஸ் இங்கே வந்து முக்கியம் கிடையாது. பிளட் கோயாகுலேஷன்ற ப்ராசஸ்க்கு அந்த ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்போ வந்து ஒரு பிளட் வெசல்ஸ் வந்து டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் அதில் கிளாட் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அதை டிசால்வ் ஆகி ஸோ ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரினாக கன்வெர்ட் ஆகும்போது தான் இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட்டில் வந்து என்னென்ன செல்ஸ் இருக்குது, அதாவது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட், இது மூணுலேயும் என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற பார்த்து தான் இந்த கிளாஸு. ஸ்டடி வெல். தேங்க்யூ.